ஐயோ, சாப்பிட்டு 2 நாளாச்சே, வயிறெல்லாம் வலிக்குதே. ஐயோ, ஐயா சாப்பிட்டு 2 நாளாச்சியா, ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க ஐயா. இன்னும் 100 ரூபாயா? காலையில ஓமத்துல முடிச்சேன். ஏண்டா வேற வீட்டுல பிச்சை கட்ட எந்த வரக்கூடாது. நானே ஒத்த ரூபா பீடி வாங்க முடியாம உட்காந்துருக்கேன். ஏன்ட்ட போய் பிச்சை கேட்க மாட்டேன். போட அந்த ஏத்தோட போய் கேளுப்பா. பசி வயித்த கிள்ளுதே. அண்ணே, என்னென்ன இப்படி வெயில்ல உட்காந்துருக்கீங்க? யாருண்ணே நீங்க? அம்மா, நான் வெளியூருமா, சாப்பிட்டு 2 நாளாச்சுமா. நீ உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட 100 ரூபா காசு கேட்டேன், போடான்னு திட்டி அனுப்பிட்டாரு. அண்ணே, இந்த கெட்டப்ல போகாதீங்க, காசு உங்களுக்கு யாரும் தரமாட்டாங்க. நான் ஒரு கெட்டப் சொல்றேன், அந்த கெட்டப்ல போங்க, காசு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படி என்னம்மா நான் கெட்டப்ல போறது? அண்ணே, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. சரிம்மா சரிம்மா. எஸ்கியூஸ் மீ சார். சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். முதல்ல உட்காருங்க சார், எதா இருந்தாலும் பேசுவோம். சார் நீங்க எங்கேருந்து வர்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு புதுசா ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சரி, முதல்ல நீங்க 500 ரூபா டெபாசிட் பண்ணீங்கன்னு வைய, 2-3 நாள்ல 750 ரூபாய் திருப்பி தருவான். ஓ, 500 ரூபாய்க்கு 2 நாள் 250 ரூபாயா? அப்ப 1000 ரூபாய் போட்டா 500 ரூபாய் கிடைக்குமா? வாங்கிக்கோங்க சார், நல்ல பேங்கா இருக்கே சார். சார் முதல் தவணை 500 இந்தாங்க. 2 நாள்ல எனக்கு 250 ரூபாய் சேர்த்து கிடைச்சிரும்ல? கவலையே படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். நாளைக்கு 10 மணிக்கு பேங்க் வந்துருங்க. வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். நான் வரட்டுமா? வாங்க சார், வாங்க சார். என்ன டீசெண்டா இருக்காரு மாதிரியா, இப்படி இல்ல மனுஷன் இருக்கானே. பாப்பா, நீ சொன்ன மாதிரி கெட்ட போட்டு போய் நின்ன 100 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தா 500 ரூபா கொடுக்குறாரு. இங்க பாரு அண்ணே, இதுதானே உலகம். பசிக்குதுன்னு வந்து நின்னா 10 ரூபா கொடுக்க நம்ம தயங்குறோம். ஆனா 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா தரேன்னு யாராவது சொல்லட்டும், உடனே நம்ம மக்கள் பணத்தை பூரா அங்கே கொண்டே போட்டுட்டு ஏமாந்துட வேண்டியது. அண்ணே, அவரை ஏமாத்தி வாங்கின காசு உங்களுக்கு வேண்டானே, அவர்கிட்டயே கொண்டே கொடுத்துருங்கண்ணே. இதைத்தாம நான் நினைச்சேன், இப்பயே கொண்டே கொடுக்குறேம்மா. உண்மையும் உழைப்பும் ஒரு மனிதனை உயர்த்தும். சமூக ஆர்வலர் இளவரசன். நன்றி.